நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த கால நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர்களுக்கு கொடுத்து நல்ல தருணத்திற்காக முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய், தேவாபியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றிக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையில்லாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும், தேவனை ஆராதிக்கும்படியாகவும், தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாகவும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை என்கிற மன்னாவை நாளை நம்மை போஷித்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை பாதுகாத்து, நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம் தொடரும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய அன்பு இதில் வெளிப்படுகிறது. தேவன் நம்மை நேசிப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியாய் தேவன் இந்த நாளிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக மன்னாவை கொடுத்து தேவன் நம்மை நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து விட்டு நாம் மீண்டுமாய் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காகவும், நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 121வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 121வது சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த நிழல் என்பது எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனோடு பயணிக்கிறது என்று சொன்னால், வெளிச்சங்கள் எங்கு இருக்கிறதோ, ஒளியெல்லாம் எங்கு ஆளுகை செய்கிறதோ அந்த இடங்களிலே நிழல் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒளியே இல்லாத ஒரு இருளான ஒரு சூழ்நிலையிலே நிழலை காண முடியாது. ஒளி எங்கு இருக்கிறதோ அங்கு நிழலை காணலாம். ஆவிக்குரிய பயணத்திலும் ஒளியாயிருக்கிற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கலந்திருப்பார். ஆனால் அவரை நாம் சார்ந்து நம்முடைய வாழ்வை நகர்த்துவோமானால் நிழலை போல தேவன் நம்மோடு பயணம் செய்யக்கூடியவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். வேதம் அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். அவர் உன்னை காக்கிறார். அவருடைய வலது பக்கத்திலே உனக்கு நிழலை போல இருக்கிறார். நிழலை போல உன்னோடு அவர் பயணம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், ஆண்டவரினுடைய வாழ்க்கையிலே நிழலை போல என் வாழ்க்கையிலே அவர் வருகிறார் என்று சொன்னால், அதைவிட ஒரு ஆசீர்வாதம், அதைவிட ஒரு பாதுகாப்பு, அதைவிட ஒரு மேன்மைக்குரிய காரியங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ விதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவர் இருப்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பு தான். ஒளியிலே வெளிச்சத்திலே நடக்கிற ஒரு மனிதன் அவன் இடற மாட்டான். அவன் வாழ்க்கையிலே அடுத்த நிலை என்ன என்பதை அவன் கண்களுக்கு அது புலப்படுகிறது. அந்த நிலையிலே அவன் பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் பயணம் செய்கிறான். அப்படி ஒளிவுள்ள ஒரு வாழ்வாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்விலே நிழலை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவன் நமக்கு இதுதான் பாதை, இது நடை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பயணம் செய்யக்கூடியவராய், நம்முடைய பாதைகளை நமக்கு வகுத்து கொடுத்து, மகனே மகளே இதில் நட என்று சொல்லி நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வு எந்த நிலையிலே காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு நிழலை போல உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறார். அவர் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த சேதம் வராதபடி, எந்த விதங்களிலும் நீங்கள் இடராதபடி என் ஆண்டவர் உங்களை காத்து நடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை காத்து நடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார்.
அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். வாசிக்க கேட்கலாம். 16வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதில் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் தன்னுடைய அனுபவத்திலே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 16வது சங்கீதங்களின் புஸ்தகம் அதில் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் ஒளியாய் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் என்னோடு இருக்கிறபடினால் நான் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு தெரியும், என்னுடைய கண்களிலே பகலிலே நடக்கிற மனிதனுடைய கண்களிலே எல்லாம் புலப்படுகிறது, எல்லாம் தெம்படுகிறது. அவனுக்கு தெரிகிறது இந்த முள் இந்த இடத்திலே கால் வைக்க கூடாது, இந்த இடத்திலே சகதி இருக்கிறது, நாம் தள்ளி செல்ல வேண்டும். அதுதான் ஒளி உள்ள வாழ்விலே, வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்விலே மனிதன் பயணிக்கிற காரியங்கள். அது ஒளி உள்ள ஒரு வாழ்வு, வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்வு எப்பொழுது கிடைக்கிறது சொன்னால், ஆண்டவரை எனக்கு முன்பாக நான் வைத்து நான் பயணம் செய்யும் பொழுது அவர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. அவரை நான் முன்பாக வைத்திருக்கிறபடினால், அவரின் வாழ்க்கையில் ஒளியாய் இருக்கிறபடினால் நான் இடறுவது கிடையாது, நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது உண்மையாகவே தன்னுடைய அனுபவ ரீதியாக அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரை முன்பாக வைத்து அவன் பயணித்தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தேவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதிலே ஒரு வாஞ்சை உள்ளவனாய், ஒரு தாகம் உள்ளவனாய் தன்னுடைய வாழ்வை நகர்த்தினான். ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட உடனே ஓபேத்தையும் அவருடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே அந்த பெட்டியை தன்னுடைய நகரத்திற்காக அழைத்து வருகிறார். அந்த பெட்டி வரும்பொழுது அவனுக்குள் இருக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், தான் அரசன் என்பதையும் மறந்துவிட்டு அந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடினான். ஏன் என்று சொன்னால், கர்த்தரின் வலது பக்கத்தில் இருப்பாரானால் நான் அசைக்கப்படுவது கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்குமானால், தேவனுடைய நடத்துதலிலே என் வாழ்வு இருக்குமானால் நான் தோல்வியை காணுவது இல்லை. இதை அறிந்திருந்தான். ஆகவேதான் அவன் பாடல்களை பாடும் பொழுது சொல்கிறான், நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த அந்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் காப்பார், என்னையும் வழி நடத்துவார், என்னையும் போஷிப்பார், என்னையும் மீட்பார். உறுதி கொண்டவனாய் தன்னுடைய வாழ்வை நகர்த்தினான். எந்த நிலையிலே யார் கைவிட்டாலும், எனக்கு விரோதமாய் யார் சூழ்ச்சி வலைகளை பின்னினாலும், எனக்கு விரோதமான காரியங்கள் என்ன எழுப்பினாலும் கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அவரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். என் வாழ்வில் அவரை வைத்து என் வாழ்வை நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன். என் சுயத்தில் நான் ஓடவில்லை, என் பலத்தில் நான் ஓடவில்லை, என் ஞானத்தில் நான் ஓடவில்லை, அவரை முன்பாக வைத்து ஓடுகிறேன் என்று சொல்லி தேவனை முன்பாக வைத்தபடினால் அவனால் உறுதியாக சொல்ல முடிகிறது, நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற வார்த்தையை. உங்களால் கூற முடியுமா? நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தோல்வியை சந்திப்பது இல்லை, என் வாழ்க்கை இடராது என்பதை நம்மால் உறுதியாய் சொல்ல முடியுமா? தேவனை முன்பாக நிறுத்துங்கள், நிச்சயமாக நீங்களும் சொல்லுவீர்கள். தேவனை முன்பாக நிறுத்தி ஓடுகிற ஒவ்வொரு மனிதனும் அது நிச்சயமாக சொல்ல முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால், அவர் ஜீவனுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்வை இன்றும் போஷித்து அவர் நடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து நம்மை போஷித்து அவர் நடத்துவார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக நடத்துவார். அவர் முன்பாக வைத்து ஓடுவோமே, அவர் சார்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்களேன். தகுதியற்றது, என்னால் இயலாதது, எந்த நிலையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் அசைக்கப்படாதபடி உறுதியாய் நிற்கக்கூடிய, வெற்றியை காணக்கூடிய, வெற்றி பயணத்தை தொடரக்கூடிய ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுப்பார். மாற்று கருத்து கிடையாது. அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 25
27வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்திக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பரிசத்திலே இருக்கிறார். அதனாலே இதயம் மகிழ்கிறது, நாவு களி கூறுகிறது, மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்திலே தள்ள ஒட்டீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அழிவு கிடையாது, பாதாளம் கிடையாது. இதயம் மகிழ ஆரம்பித்து விடுகிறது, நாவு களி கூற ஆரம்பித்து விடுகிறது, நம்பிக்கை தொடர ஆரம்பித்து விடுகிறது. இதுதான் ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு. தாவீது தன்னுடைய வாழ்விடம் சொல்லுகிற காரியங்கள் அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அவரை வைத்திருக்கிறேன், ஆகவே அவர் வைத்திருக்கிற அப்படினால் இதயம் முதல்ல மகிழ்ச்சிக்குள்ள தள்ளுது. அந்த சோர்வு, அந்த பயம், அந்த அச்சம், என்ன ஆகுமோ பயம், இதெல்லாம் வராது. ஏன்னா நான் என் பலத்தில் ஓடுறதான், நான் தோல்வியை சந்திப்பேனா, வெற்றி பெற முடியாதா, என் பயணம் தொடருமான் பலவித சந்தேகம். என் ஆண்டவரை வைத்து நான் ஓடுகிறேன். இந்த ஆண்டவரை வைத்து ஓடுகிறபடினால் அவன் சொல்கிறான், என் இதயம் மகிழ்கிறது. வெற்றி பெற்றுவிட்ட ஒரு நம்பிக்கை அவனை ஆளுகை செய்கிறது. அவன் சொல்கிறான், என் இதயம் மகிழ்கிறது, என் நாவு களி கூறுகிறது, நம்பிக்கை என் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. நான் ஜெயித்து விட்டேன் ஒரு நம்பிக்கை, ஜெயித்து விட்டேன் ஒரு நம்பிக்கை. ஒரு போட்டியிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது நம்மோடு போட்டியிடுகிற எதிரணியில இருப்பவர்கள் பலவீனர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் இதுவரை வெற்றி பெற்றதில்லை, இப்படி பல குறைபாடுகள் அவரிடம் இருக்கிறது என்று சொன்னால், என்னை வீழ்த்துவதற்கான அடையாளங்கள் அங்கு சிறிதளவும் இல்லை என்று நாம் அறிவோம் என்று சொன்னால், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வளர்ந்துடும். ஒன்றும் இல்லை, அதை நான் ஜெயிச்சிருவேன், ஒன்றும் இல்லை. 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு 5ஆம் வகுப்பு கணக்கு என்பது அது ஒன்றுமில்லை. எப்படி கொடுத்தாலும் நான் போட்டு விடுவேன். ஏனென்று சொன்னால், அந்த கணக்கு என்ன எனக்கு தெரியும், என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும், என் எதிராளியான பிசாசுடைய தந்திரங்கள் எனக்கு தெரியும், என் நம்பிக்கை எனக்குள்ள வளருகிறது. அதுதான் தாவீது சொல்லுகிற காரியம். நம்பிக்கை எனக்குள்ள தங்கி இருக்குதுங்க. அது நம்பிக்கை என் ரத்தத்தோட கலந்துடுச்சுங்க. ஏன்னா நான் என் சுயத்தில் ஓடலை, என் ஆண்டவரை வைத்து நான் ஓடுகிறேன். என்னை சேதப்படுத்த முடியாது. அதுல உறுதியாய் இருக்கிற. அது மாத்திரமல்ல, என் ஆத்மாவை பாதாளத்தில் தள்ள விட்டார், அழிவை நான் காணுவது இல்லை. தோல்வியே கிடையாதுங்க ஆண்டவருக்கு போது. எப்படி எனக்கு தோல்வி? என் ஆண்டவர் தான் எனக்கு நேரா இருக்கிறாரு, என் ஆண்டவர் தான் முன்னாலே வைத்திருக்கிறேனே, எப்படி என்னை துவக்க வைத்திருவார்? கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய நடைப்பயணத்தில் காணப்படுகிற ஒரு சுவாரஸ்யம், தைரியம், ஒரு நம்பிக்கை. என் ஆண்டவன் வாழ்க்கையில் அழிவை அனுமதிப்பது இல்லை, இதயம் களிக்கிறது, நாவுகள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆவிக்குரிய பயணத்துடைய அழகே வேறு. தேவனை முன்பாக வைத்து ஓடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அழகு, சுவாரஸ்யம் வேறு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக தேவனை முன்பாக வைத்து இந்த நாளை நகர்த்தி பாருங்களேன். இந்த நாள் உண்மையாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், மகிழ்ச்சியினால் உங்களுடைய இருதயங்கள் நிரம்பிய ஒரு நாளாய் அது காணப்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது என்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக தேவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி அழகை சொல்கிறார். ஏசியா 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையிலே, ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். நம்ம பார்க்கிற காரியம் எவ்வளவு பெரிதாக வேண்டாமானா இருக்கட்டும், சந்திக்க போகிற காரியங்கள், இந்த நாளிலே நான் சந்திக்க இருக்கிற காரியங்கள் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானா இருக்கட்டும், கொடூரமானவருடைய சீரல் மதில்களை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போனது காணப்பட்டால் நீ பயப்படாத.
அவர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறார், நெருக்கப்படுகிறவருக்கு திடனாய் இருக்கிறார். அவர் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். எந்த நிலையில இருந்தாலும் உனக்கு துணையாய் இருப்பார். வெயிலா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில மோதி அடிக்கிற பெரும் வெள்ளமா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில தகுதியற்றவனா ஏழையா இருந்தாலும் சரி, பலனை கொடுத்து நடத்துவார். யாருடைய துணைய வேண்டாம், கர்த்தரே உனக்கு பலனா மாறி உன்னை நடத்துவார். யாருடைய பலனா? ஏழைக்கு அவர் பலனா இருக்கிறார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனா இருக்கிறார். வேற என்ன வேணும்? யார் எனக்கு துணை வேணும்? யார் எனக்கு கற்றுக் கொடுக்கணும்? ஆண்டவர் எனக்கு முன்னாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நிழலாக அவர் நடத்துவார். முன்னால வைத்து இந்த நாளை நகர்த்தி பாருங்க. உண்மையாகவே இந்த நாள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் காணப்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கூடாரம், ஒரு பாதுகாப்பு இருக்குது. என் ஆண்டவர் கொடுப்பார் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் கொடுத்தார் இல்லையா? எப்படி கொடுத்தார்? மேகஸ்தம்பமாய் கடந்து போனார், அக்னி ஸ்தம்பமாய் கடந்து போனார். இரவிலே பாதை தெரியாமல் போய்விடுமா, அக்னி ஸ்தம்பமாய் முன்பாக கடந்து போகிறார். பகலிலே வெயிலினாலே அவர்கள் சோர்ந்து போவார்களா, மேகஸ்தம்பமாய் வருவார். எங்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அழகாக நடத்துவார். ஏன்னா தேவனை முன்பாக வைத்து ஓடுகிற பயணம் இது. தேவனை முன்பாக வைத்து ஓடும் பொழுது அவர் உனக்கு நிழலாய் மாறி விடுகிறார். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ தடுமாறுவதில்லை. இந்த நாளிலே அவரை முன்பாக வையுங்க. எந்த காரியத்தில் உங்களை ஈடுபடுத்துகிறதா கர்த்தரை முன்பாக வைத்து ஓடுங்க. வெளிச்சத்தில் நடக்கிறவன் இடர மாட்டான். தேவனை முன்பாக வைத்து வாழுகிறவன் இடர மாட்டான். அவன் வாழ்க்கையில கர்த்தர் நிழலாய் மாறி விடுகிறார். தேவனை முன்பாக வைத்து வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிழலாய் மாறி விடுகிறார். அவரோடு இணைந்து விடுகிறார். நிழலுக்கும் நமக்கும் பகலிலே பயணம் செய்யும் பொழுது நிழலுக்கும் நமக்கும் பிரிவே இருக்காது. பிரிந்திருப்பது நிழல் அல்ல, இணைந்திருப்பது நிழல். ஆண்டவர் நம்மோடு இணைந்திருப்பார். உங்களோடு இணைந்து பயணம் செய்யக்கூடியவராக இருப்பார். அவரை முன்பாக நிறுத்துங்கள். அவரை முன்பாக நிறுத்தி உங்களுடைய வாழ்வை நகர்த்தி பாருங்க. உண்மையாகவே இந்த நாள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் மாறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இதுதான் சங்கீதக்காரன் தாவீது அழகாய் சொல்கிறார். 27வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 27வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேலே உயர்த்துவார். தீங்கு நாள் வரட்டுமே, அவர் கூடார மறைவிலே என்னை மறைத்துக் கொள்வார். கூடார மறைவிலே மறைத்துக் கொண்டு என்னை கண்மலையிலே என்னை உயர்த்துவார். கஷ்டங்கள் வரட்டுமே, இன்னைக்கு தேவன் காப்பான். காப்பது மட்டுமல்ல, கண்மலையிலே உயர்த்துவான். தீங்கு வராது இந்த நாளில் அப்படி என்று என்பதில்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளுக்கு ஏற்றாற்படி, அழைப்புக்கு ஏற்றாற்படி, அர்ப்பணிப்புக்கு ஏற்றாற்படி பல காரியங்கள் இந்த உலகத்திலே நிகழதான் செய்கிறது. ஆனால் அவைகளிலே உங்களை காத்து உங்களை கண்மலையிலே உயர்த்துகிற ஆண்டவர் அவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். உன்னை காக்கிறவர், உனக்கு நிழலாய் இருக்கிறவர், உன்னை போஷித்து நடத்தக்கூடிய ஆண்டவர். உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவரை முன்பாக வையுங்க. நிழலாய் மாறுவார். உடைய வாழ்வை காப்பார். எந்த நிலையாக இருந்தாலும் தன்னுடைய அனுபவத்தில் தாவி சொல்றார், என் இதயம் மகிழ ஆரம்பிச்சிட உடனே என் நாவு களி கூற ஆரம்பித்து விடும். என் வாழ்க்கையில பாதாளத்தில் என் ஆண்டவர் தள்ள மாட்டார். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வளர ஆரம்பித்து விடும். ஆண்டவர் வைத்து நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை சோர்ந்து போகாது. நம்பிக்கை வளரும், இதயம் மகிழ ஆரம்பிக்கும், நாவுகள் களி கூற ஆரம்பிக்கும். பாதாளத்தில் நீங்கள் தள்ளப்படுவது இல்லை.
தடுமாற்றம் இல்லை, அழிவு இல்லை. இந்த நாள் உண்மையாக ஒரு ஆசீர்வாதமான நாள். அவரை முன்பாக நிறுத்துவோம், நம்முடைய பயணத்தை தொடருவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி நம்மெல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் காத்திருப்போமே. அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிழலாய் கலந்து இடராத ஒரு வாழ்வை எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் உம்மை முன்பாக நிறுத்தி எங்களுடைய பயணத்தை நாங்கள் நகர்த்தும் பொழுது, சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அவன் சொன்னது போல எங்களுடைய இருதயங்கள் மகிழ ஆரம்பிக்கும், எங்களுடைய நாவுகள் களி கூற ஆரம்பிக்கும், நம்பிக்கை எங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நாங்கள் பாதாளத்திலே தள்ளப்படுவது இல்லை, நாங்கள் அழிவை காணுவது இல்லை. அறிந்து கொண்டோம், நாங்களும் உம்மை முன்பாக வைக்கிறோம். நாங்களும் உம்மை முன்பாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிழலை போல எங்களோடு இணைந்து நீ பயணம் செய்ய போகிற கிருபைக்காய் முதலாவது நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய உள்ளங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளிலே எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காய் ஓடோடி வருகிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களையும் இந்த அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் அவர்களையும் காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. என் ஆண்டவருடைய கரம் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிழலை போல நீர் பயணம் செய்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. எந்த தீங்கும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எந்த சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. உடைய பலத்தால் இடைக்கட்டி நடத்தும்படியாய் எங்கள் வீட்டு பெற்றோர்களை, பெரியோர்களை, வயதானவர்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். தீங்கு நாள் வரும்பொழுது எங்களை காக்கிறவராய் இருக்கிறீர். மறைவிடங்களில் வைத்து எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தர் நடத்துவீராக. கணவனும் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே கணவனும் மனைவியா இருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன்பிறப்புகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த அன்பின் கரத்தை கொடுக்கிறோம். சமாதானம் அவருடைய உள்ளங்களை ஆளுகை செய்வதாக. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் உம்மை முன்பாக வைத்து நீர் அவருடைய வாழ்க்கையிலே நிழலாக இணைந்து எந்த தீங்கும் வராதபடி, எந்த சேதம் வராதபடி, இதயம் மகிழ்ச்சி கொள்ளுகிற ஒரு வாழ்வாக அவர்களுடைய வாழ்வை என் ஆண்டவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரிவினைகளை அகற்றுங்க, ஒரு மனதை கொடுங்க. முப்பரி நூல் அறாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருவரோடு மூன்றாவது நபராக நீர் இணைகிற பட்சத்தில் அது அறாது, அந்த வாழ்வு சமாதானம் கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த வாழ்வை என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நீ கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிக்கிற உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்க ஓடோடி வந்திருக்கிறோம். முக்கியமாக எங்கள் வீட்டு பிள்ளைகளிலே வாலிப பிள்ளைகளையும் அன்பின் கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய மனநிலைகளையும் என் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். வாலிப பருவம் என்பது மதிர்ச்சுவர் மீது காணப்படுகிற ஒரு பூனையை போல, அது எங்கு, எப்படி, எப்பக்கத்திலே அது விழும் என்பது நாங்கள் அறியோம். ஆனால் ஒன்றை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் உம்மை முன்பாக வைத்து ஓடும் பொழுது நீ நிழலாய் மாறிவிடுகிறீர், இடறுவது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த வாழ்வை எங்கள் வீட்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவனே கொடுக்கும்படியாய் இந்த காலை நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் வீட்டு பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோர்ந்து போய்விடாதபடி, எங்கள் வீட்டு பிள்ளைகளை என் ஆண்டவனை காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவைகள் பல உண்டு, எதிர்பார்ப்புகள் பல உண்டு, உடைய வாழ்வுக்கு தடைகள் பல உண்டு. உடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி பயணம் தொடர முடியாதபடி பலவிதமான இடர்கள் உண்டு கர்த்தாவே. எந்த நிலையாயிருந்தாலும், தீங்குகளுடைய வாழ்வை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருந்தாலும் என் ஆண்டவனை காத்து நடத்துகிற ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. வாழ்வுக்கு தடைகளை உடையுங்க, வழிகளை திறந்து கொடுங்கப்பா. தேவனுடைய கரம் அவர்கள் வாழ்வோடு கலந்திருக்கும்படியாய், மகனே மகளே இதுதான் பாதை என்று சொல்லி நீ அவருடைய கரங்களை பிடித்து நீ நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்து கொண்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஏழிந்த சோதனை என்று சொல்லி அங்கலாய்த்து சோர்ந்து போய் விடாதபடி என் ஆண்டவர் கிருபையாய் அவர்களை காத்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. உடைய இருதயங்கள் மகிழட்டும் அப்பா, உடைய நாவுகள் களி கூறட்டும் கர்த்தாவே.
பாதாளத்தில் தள்ள ஒட்டையீர் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர்கள் அழிவை காணுவதில்லை என்று சொன்னீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த விதத்திலும் அந்த பிள்ளைகள் தோல்வியை சந்தித்து விடாதபடி வாழ்வை சாட்சியாக நிறுத்துங்க. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஞான கண்கள் திறந்து கொடுங்க. ஞான ஊற்றுக்கள் அவர்களுக்குள் இருந்து புறப்படட்டும் கர்த்தாவே. படித்துக் கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறபடினால் இயேசு மறைபொருளை வெளிப்படுத்துங்கப்பா. உலகத்திலே சாட்சியாய் நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தை கொடுங்கப்பா. உம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்வை கொடுங்க கர்த்தாவே. என் ஞானத்தினால் ஒன்றும் ஆகாது, என் தேவனுடைய கிருபையே என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மை முன்பாக வைத்து நீர் அவருடைய வாழ்க்கையில் நிழலாக மாறி அந்த வெற்றி பயணத்தை அவர்கள் தொடர கிருபை செய்யுங்க. குழந்தைகளுக்காய் வந்து நிற்கிறோம் அப்பா. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு கொடுங்கப்பா. தேவாதி தேவனே, அந்த பிள்ளைகள் உலகத்திலே சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒழுக்கமுள்ள காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பெற்றோர்களை உருவாக்குங்க. நல் பாதையிலே அந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய குணாதிசயங்கள் வளரக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாய் ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவர் தகுதிப்படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைகளை குறித்ததான கணக்கு நாங்கள் உம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற பய உணர்வோடு, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு பிற்காலத்தில் சாட்சி கெட்டு போய்விடக் கூடாது என்கிற சிந்தனையோடு, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த ஒரு தரிசனத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க. பிள்ளையின் நெஞ்சியிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அதை பிறப்பு என்கிற தண்டனை தான் அகற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மதியினங்களை எல்லாம் அகற்றி, தீமைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளிடமிருந்து விலக்கி, நல்ல பாதையில் அந்த பிள்ளைகள் நடக்கக்கூடிய ஒரு பாதைகளை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்யுங்க. இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள் கர்ப்பஸ்திரிகளை கரங்களை கொடுக்கிறோம். மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையிலே பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்களில் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல நிலைகளிலே துன்பப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு பயணம் செய்கிற ஒவ்வொருவரையும் அன்பின் கரத்திலே கொடுக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாய், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, அவரின் வாழ்வில் நிழலாய் மாறிவிட்டார். அப்படி அவர்களும் உம்மை முன்பாக வைத்து அந்த வெற்றி பயணத்தை தொடரவும், நீர் அவருடைய வாழ்க்கையில ஒரு நிழலை போல அவருடைய வாழ்வில் நீ கலந்து பயணம் செய்யும்படியாய் நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம் அப்பா. தேவ சமாதானம் ஒரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேவாதி தேவனே, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாட இருக்கிறோம். இந்த ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. உம்முடைய அன்பை அவருடைய வாழ்வில் பொழிந்திருங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவருடைய வாழ்வு அலங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்ய வேண்டும், அழைப்பு பெற்று இருக்கிறவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், ஆவிக்குரிய வரங்கள் பெற்றவர்கள், இப்படி பலர் உண்டு. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைப்பு நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அழைப்பு நோக்கத்தை அறிந்து பயணிக்க கிருபை செய்யுங்க. தன் சுயத்தில் அவர் ஓடிவிடாதபடி கர்த்தரை முன்பாக வைத்து தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றிய தாவீதை போல அவர்களும் முன்பாக வைத்து நீர் அவருடைய வாழ்க்கையில் நிழலாக மாறி எந்த தீங்கும் வராதபடி அந்த அழைப்பு அவளுக்குள் நிறைவேறட்டும் அப்பா. தாவீதுக்குள் நிறைவேறியதை போல நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நிறைவேற்றுவீராக. இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் என்ற அழைப்பை உணர்ந்து நாங்கள் அந்த வெற்றி பயணத்தை தொடர என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. தேவாதி தேவன், இந்த நாளில் நம்முடைய வருகை இருக்குமானால் நாங்கள் உடைய கரத்தை பற்றிக் கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின்படி உம்மை முன்பாக வைத்து நீரைகளுடைய வாழ்வில் நிழலாக மாறி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வை நாங்கள் தொடர என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பீராக. துதிகன மகிமையிலாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குலக்க வேண்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.